மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது, அல்லது மரணத்தில் உங்களை நினைத்து உயிரை விட வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. அர்ஜுனுடைய கேள்வியின் உள்நோக்கம் என்ன? கடைசி காலத்தில் எதை நினைக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய அடுத்த பிறவி நிர்ணயிக்கும் என்பது அர்ஜுனனுடைய கேள்வியின் உள்நோக்கம். அதற்கு பகவானுடைய பதில், என்னை நினைப்பவர்கள் என்னையே அடைகிறார்கள். மாமேவ, என்னை யார் மரண காலத்தில் நினைக்கிறாங்களோ அந்திமா காலத்தில் அபியாசாத் யோக, அபியாசத்தை யார் செய்கிறார்களோ, அபியாசம்னா என்ன? என்னையே நினைத்து என்னையே வழிபடுபவர்கள். இந்த இடத்துல நிதித்தியாசனத்தை குறிக்கின்றது. என்னை நினைத்துனா என்னை தன் ஆத்ம நினைத்து என்னையே தன்னாக தானே அனைத்திலும் இருக்கின்ற சத் சுரூபமான சித்ரூபமான ஆனந்த சுரூபமான சச்சிதானந்த ஆத்மாவை யார் நினைக்கிறார்களோன்னு அர்த்தம். அது எப்படின்னா, கவிம் புராணம் மனுசாச்சிதாரம் அனோரணியான் ஸ்வர்மர்த்திய சர்வசிய தாதாரம் அச்சிந்திய ரூபம் சொல்வார். ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தா, இப்படிப்பட்ட என்னைன்னு சொல்கிறார். முருகாய சண்முகாய நாராயணாய கோவிந்தாய அர்த்தநாரீஸ்வராய சிவாய சக்தியன்னு சொல்லலை. உருவமில்லா ஆத்ம தத்துவத்தை யார் நினைக்கிறார்களோ, அப்போ முருகனை வழிபடுவது, இறைவனை வழிபடுவது எதற்கு? இதற்குனா ஆத்ம ஞானத்தை புரிவதற்கு நமக்கு மனப்பக்குவத்தையும் மன முதிர்வையும் இந்த சகுன வழிபாடு உதவுகின்றது. அதிலே இருக்கக்கூடாது. 5 5 10னா 5 5 10ன்னு சின்ன பிள்ளைகள 5, சின்ன பிள்ளைகள் 5 3 எதுனா 5 பொருளை வச்சுக்கிறோம். 6 7 8ங்க. அதை ஓங்காரசாமி சொல்லுவார், காக்க காக்க கடகவேல் காக்க. எத்தனை வருஷமாக முருகன் காப்பா? 40 வருஷமாக முருகன் காப்பார். அது மாதிரி இந்த இடத்துல சகுண பிரம்மம் வேண்டும். சகுண பிரம்மத்தில் நல்லதாக போச்சு, அப்போ நான் என்னென்ன வழிபாடு பண்ணல, கோயிலுக்கு போகலன்னா அதோட மோசமாக போயிடுவோம். மோசமாக போகாமல் இருக்கிறதையும் கோயிலுக்கு போகிறது வழிபாடு பண்ணுதல். ஆனால் அதிலேயே இருந்து விடக்கூடாது. அந்த அச்சிந்திய ரூபமான அனைத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை நினைப்பவர்கள் என்னை அடைகிறார்கள், மறுபிறவி இல்லை. 1 2 முடிஞ்சு. அடுத்து என்ன? என்னை நாமரூபமாக நினைத்து உபாசனை செய்பவர்கள் என்னை அடைகிறார், அவர்களும் என்னை அடைகிறார்கள் சொல்கிறார். உபாசனை செய்பவர்கள், தியானம் செய்பவர்கள், நிர்குணமான ஆத்மாவை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஆத்ம ஞானம் இல்லாமல் யார் கிரிவலம் போகிறது, பூஜைகள் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, காரியத்தை பண்ணுறது, மன ஒருமுகப்பாட்டோடு இருக்கிறாங்களோ அவர்களும் என்னை அடைகிறார்கள். இதிலே சமுதாயத்தில் குழப்பம் வந்துச்சு. இப்போ நம்ம ஞானம் தேவையில்லை, அதனால் இந்த இறை வழிபாடே உபாசனை செய்தாலே போதும், கிருஷ்ணனே சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அவங்க என்னை அடைகிறார்கள்னு 2வது ஆள் உபாசனை செய்வதில் சொல்கிறாரு. அவர்கள் பிரம்மலோகம் சென்று அங்கு பிரம்மாவிடம் ஞானத்தை பெற்று என்னை அடைகிறார்கள் பகவான் சொல்கிறார். ஒரு ஸ்டெப்ஸு கிரமமுக்தியானது இதில் வருது. ஆனால் என்னை அடைகிறார்கள். இந்த லோகத்துக்கு அவர்கள் வருவதில்லை, ஆனால் பிரம்மலோகம் போகிறார்கள். ஆனால் வித்தின் பிராக்கெட், பிரம்மலோகத்தில் ஞானத்தை பெற்றாத்தே மோட்சம், இல்லாட்டி அப்படியே ஞானத்தை பிறந்தனே அங்கேயே இருக்க வேண்டியது. இந்த லோகம் இல்லை. இது 2வது மனிதர்கள். 3வது மனிதர்கள் யார்? ஞானமும் பெறாமல் உபாசனையும் அதிகமாக மனதினால் உபாசனையும் செய்ய முடியாமல் சரீர லெவலில் தர்மத்தில் ஈடுபடுவார்கள், சாஸ்திரப்படி வாழ்வார்கள், சேவைகள் செய்வார்கள், சொசைட்டி சர்வீஸ் செய்வார்கள்.
கர்மயோகம் செய்வார்கள். ஈசன் மீது நம்பிக்கை பக்தியானது இருக்கும். ஆஸ்திகர்களாக இருப்பார்கள். ஆனால் மனதை அதிகமாக கொண்டு உபாசனை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஞானத்தை பெற்றுக்க மாட்டார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்றால், அவர்களுடைய நிலை இங்கு என்ன அப்படின்னா, சொர்க்கலோகம் சென்று மீண்டும் திரும்புவார்கள். அது அவர்கள் நிலை. அப்படி இந்த அப்போ நான்காவது யார் நான் பேசுகிறது? ஞானத்தை அடைந்த ஒரு நிலை சொல்லியாச்சு, உபாசனை செய்த ஒரு நிலையை சொல்லியாச்சு, இறைவன் மீது பக்தி கொண்டு கர்மயோகத்தை செய்த நிலை சொல்லியாச்சு. எதுக்குமே சேராத, பக்தி இல்லாமல் அவங்க வாருக்கு எந்திரிக்க சாப்பிட தூங்க இருக்கிற மனிதர்களுடைய கதி என்ன? அம்மனிதனே இல்லை, அவங்க கதியே இல்லைன்னு அந்த சப்ஜெக்டுக்கே பகவான் வரல. 4வது கேட்டகரி இருக்காங்களா இல்லையா? பகவான் அவங்கள கண்டுக்கிறவே இல்லை. அவங்களுக்கு என்ன கதின்னா, ஒரு கதியும் அவங்களுக்கு நரக கதி தான். யார் எதுவுமே செய்யாமல் மிருகம் மாறி சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலை பார்க்க வேண்டியது, கஞ்சியை குடிக்க வேண்டியது, அப்படி இறந்தால் மிருகத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம்தான், மிருகம் பேசாது, அவர்கள் பேசுவார்கள். அப்படித்தானே இருக்காங்க சில பேர். இந்த 4 கேட்டகரி நீங்கள் பார்க்கலாம் மனிதர்களில். 4வது கேட்டகரி ஒரு 40% இருப்பாங்க. இந்த ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ மாடல்னு சொல்கிறாங்களே, அவங்களும் 4வது கேட்டகரி. சொன்னாலும் புரியாது, தர்மத்தோடு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யார்? 4வது கேட்டகரி. 4வது நாஸ்திகர்கள். கடவுள் இல்லை, கடவுள் கோயில் அடிக்கிறது, இவங்கெல்லாம் அரக்கர்கள், அரக்க குணத்தை சேர்ந்தவர்கள். பொய், தர்மப்படி இருக்காது, இன்னைக்கு கொண்டு பேசுவார்கள், நாளை கொண்டு செய்வார்கள். அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய நரகத்துக்கு செல்வார்கள். நரகம்ங்கிறது என்ன? துயரமான உலகம். துயரத்தை அவர்கள் அடைவார்கள். நரகலோகம் இருக்கான்னு சொன்னால், நரகலோகத்தை பற்றி அவ்வளவா பேச்சு இல்லை. இப்பிறவியிலேயே இந்த லோகத்திலே அவர்கள் நரகலோகத்தில் தான் வாழ்கிறார்கள். ஏன்னா மனித பிறவி எடுத்ததே இறைவனை உணர்வது, இறைவனை அடைவது தான். அதை அடையலைன்னா அவங்களுக்கு நரகம் தானே. இந்த பிறவியிலேயே அவர் நரகத்தை அடைகிறார்கள், நரகத்தோடு வாழ்வார்கள். அதை பற்றி நமக்கு கிருஷ்ணர் அந்த அவர்களை மனிதராகவே மதிப்பதில்லை. அதனால் அந்த 3வது கேட்டகரியுடைய பாதையானது அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது. இறந்த பின்பு அவர்கள் என்ன நிலையை அடைகிறாளுங்கிற பாதையானது சொல்லப்பட்டது. ஆகையினால் இப்போ இது சொன்னோடனே நமக்கு என்ன வரும்? நமக்கு என்ன கதி வரும்? யார் என்ன செய்யலாம் அப்படின்னு குழப்பம் தேவையில்லை. நம்ம என்ன செய்ய வேண்டியது? என்ன கதியை நிர்ணயிப்பது யார்? ஆண்டவன் சொல்லுவோம். ஆண்டவன் அல்ல. கதியை நிர்ணயிப்பது யார்? தேவதைன்னு சொல்லுவோம். தேவதை அல்ல. இன்னொன்று சொல்லுவாங்க, பகலில் இருந்தால் மோட்சம், இரவில் இருந்தால் நரகம், நல்ல நாளில் இருந்தால் மோட்சம். இப்போ எல்லா உயிரோடு இருக்கும் பொழுது அதர்மம் பண்ணிவிட்டு சாஸ்திரம் எதுவுமே படிக்காமல் எந்த நல்லதும் செய்யாமல் இருந்தால் மோட்சத்துக்கு போக முடியுமா என்பால் இல்லை. அதனால் இப்போ என்ன செய்யணும்? கதி நம்முடைய கையிலும் இல்லை, இறைவனுடைய கையிலும் இல்லை. அப்போ என்ன கதிங்கிறது நமக்கு குழப்பம் தேவையில்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம கதி இப்போ என்ன? இறைவனை நினைத்தல், இறைவனை வழிபடுதல், இறைவனை அறிதல், இறைவனை உணர்தல், இறைவனுக்காகவே வாழ்க்கை வாழுதல். யுத்யச்சங்கிறாரு. அப்போ இறைவனுக்காக அவன் எல்லாத்தையும் நான் காரியம் எதுவும் பண்ணலை, எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுக்காக வாழ்கிறேங்கிறது சொல்ல பகவான் என்னையே நினை யுத்யச்ச அப்படிங்கிறார். யுத்தினா கடமைகளை செய்து கொண்டு. அர்ஜுனா, நீ உன் கடமைகளை செய்து கொண்டு என்னையே நினைங்கிறாரு. அது மாதிரி நம்முடைய மனதில் இறைவன்தான் முக்கியம். இறைவன்தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பவர். இறை வழிபாடு தான் நமக்கு மார்க்கத்தை நிர்ணயிக்கும். எல்லாமே நம்மிடம்தான் இருக்கின்றது என்றால் மனதில் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடவுளுக்கேங்கிற ஆள் மனதில் இருக்கணும். ஒன்றும் உதவாது. நாம் செய்த புண்ணியம், ஞானம், விசாரம்தான் உதவும் என்று ஆள் மனதில் இருக்கணும்.
மேல் மனதில் துயரப்படலாம், கஷ்டப்படலாம், அழுகலாம், டிரான்சாக்ஷன் செய்யலாம், விவகாரத்தில் செய்யலாம். மேல் மனதில் துயரம் வந்தாலும், மேல் மனதில் சில டிரான்சாக்ஷனில் கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம நினைக்க தேவையில்லை. அதுக்கு டூ மச் இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. நம்ம யார்? சச்சித் ஆனந்த சுரூபமாக இருந்து கொண்டு என்னுடைய காரியங்களை செய்கிறேன்னு அர்த்தம். சகுண பிரம்மத்துக்கு குரு வழிபாடு, குரு உபதேசம் தேவையில்லை. நிர்குண பிரம்மத்தை, சச்சிதானந்த சுரூபத்தை, ஆத்மஸ்வரூபத்தை வழிபடுபவர்களுக்கு குருவிடம் சென்று சாஸ்திர விஷயங்களை அவர்கள் நன்கு கேட்டிருக்க வேண்டும். சாஸ்திர விஷயங்கள்லாம் என்ன? ஒன்றும் இல்லை. பகவத்கீதை 11 உபனிஷத்து, 11 உபனிஷத், பிரம்மசூத்திரம், சில பிரஸ்தான பிரகரண கிரந்தம், சின்ன சின்ன டெக்ஸ்ட் இருக்குல்ல, சாதன பஞ்சகம், ஜீவ யாத்திரை, விவேக சூடாமணி, நான் இப்போ எடுக்க போகிறேன் ஆத்ம சாதனை இப்போ ஒகேனக்கல்ல மனிஷா பஞ்சகம், இந்த மாதிரி நூல்கள் கொஞ்சம், பஜகோவிந்தம், நிர்வாண சதகம், இப்படி சில நூல்கள்லாம் இருக்குது. அதை கேட்டுக்கிட்டு நம்ம படித்து கொண்டு இருக்க வேண்டும். இட் இஸ் நாட் பீரியட்னு சொல்லுவார். இது சும்மா கேட்டவரோடு முடிவதில்லை, இது லைஃப் லாங், வாழ்க்கை முழுவதும் நாம் கற்பது தான் வேலை. அதனால் கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இதிலேயே இருக்கிறோமே, அதிலேயே இருக்கிறோமே அப்படிங்கிற மனிதர்களுக்கு கவலை தேவையில்லை. முடிந்தவரை சாதனைகளை செய்ய வேண்டிதான். மீதியை இறைவன் பார்த்து கொள்வார், அல்லது நாமே நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். காலும் வரை நம் வாழ்க்கை தத்துவப்படி நம்முடைய வாழ்வானது தார்மீகமான பாதையில் செஞ்சால் அந்த மார்க்கத்தை நினைப்பது அந்த ஈசன் அல்ல, நாம் தான் அந்த மார்க்கத்தை நினைக்கின்றோம். அடுத்த பிறவியை நினைப்பது நாம் தான், அடுத்த பிறவியை மார்க்கத்தில் செல்வது நாம் தான். பிரம்மலோகமோ, சொர்க்கலோகமோ, மோட்சலோகமோ, விவகாரமோ, ஆனந்த ஸ்வரூபமோ யார் நிர்ணயிக்கிறது? எல்லாமே நாம் கையில். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உத்தரே ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே, உன்னை நீயே உயர்த்திக்கொள். உன்னை நீ உயர்த்து கொண்டால் உனக்கு நீயே நண்பன். உன்னை நீ தாழ்த்து கொண்டால், வெறுமனே இருந்துவிட்டால் உனக்கு நீயே பகவன் என்று பகவான் சொல்கிறார் இதில். ஆகையினால் இந்த 2வது மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, யார்? உபாசனை செய்தவர்களுடைய கதியானது இந்த இடத்தில் சொல்லப்படும். ஏற்கனவே 23வது ஸ்லோகத்தை சொல்கிறார். எந்த காலத்தில் எந்த மார்க்கத்தில் சென்றால் திரும்பி வருவதில்லையோ அந்த மார்க்கத்தை இந்த 24வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார். என்ன மார்க்கம்? அக்னி ஜோதி அக சுக்லஹ ஜன்மசா உத்தராயணம். அவர்கள் பிரம்மலோகத்தை அடைகிறார்கள். அந்த பிரம்மலோகத்திற்கு யார் உன்னை அழைத்து செல்வார்கள்? இப்போ முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு, ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகும்போது ரிசப்ஷன் இருப்பாங்க, நம்மளை கீழே வரவேற்று செல்வார்கள். அது மாதிரி இந்த இடத்துல யார் வரவேற்பார்கள்? நம்மளை யார் வரவேற்பார்? பிரம்மா பிரம்மலோகத்தில் இருப்பார், அவர் வரமாட்டார். பிரம்மாவில் பிரம்மலோகத்தில் இருப்பார். தேவதைகள் இருப்பாங்களே. இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் தலைவர் எல்லாத்தையும் வரவேற்றுக்க முடியாது. அந்த ரிசப்ஷனில் அந்த ஆர்கனைசர் அப்படின்னு போடுவாங்க, ஒருங்கிணைப்பாளர்னு போடுவாங்க, அவர் தான் எல்லாத்தையும் வரவேற்பார். அது மாதிரி இந்த இடத்துல வரவேற்கிறது யாருன்னு தெரியுமா? அக்னி ஜோதிகி அகஹ. பகல் காலத்துக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய அக்னி தேவன். எது? ஒளி பொருந்திய அக்னி தேவன், பகல் தேவன், பகலுக்கு அதிஷ்டான தேவதை. அக்னி ஆயே ஏஹே ஏஹே ஆயே ஆயேன்னு வரவேற்பாங்களாம். சமஸ்கிருதத்தில் வரவேற்பாக சொல்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்பார்கள். அவங்க சமஸ்கிருதத்தில் ஏஹி ஏகின்னு உபனிஷத்தில் போட்டிருக்கு. அவங்க தமிழ்நாட்டுக்காரன்ட்ட போய் ஏகி ஏகின்னு ஓடியோ போயிடுவாங்க. அதனால் ஒருவேளை தமிழ் பேசலாம், வாங்க வாங்கன்னு பேசலாம். அக்னி ஜோதி. அதனால் சமஸ்கிருதம்ங்கிறது தேச மொழி அல்ல,
வடநாட்டவர்கள் மொழி அல்ல, அது ஒரு தெய்வீக மொழி, தேவ மொழி. இப்போ தமிழ் என்ன? இந்த தேன் வந்து வாயுது காதினிலே. தமிழுங்கிறது தேன் புகட்டக்கூடிய தெவிட்டாத இன்பத்தை தரக்கூடியது. தேன் சுவையை யாரும் குறைக்க முடியுமா? தேன் சுவை மாறுமா? அதனால் எந்த மொழி படித்தாலும் தமிழ் தேன் சுவை மாறாது சொல்கிறார். சரி, அக்னி ஜோதிகாக சுக்லனா ஒரு கதி, சுக்லபக்ஷம்பாங்கள்ல, அந்த சுக்ல பட்சத்தை குறிக்கும். சுக்லபக்ஷத்தில் அவர்கள் இறக்கிறார்கள். சுக்லபக்ஷங்கிறத நம்ம சங்கல்பம் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்போம். சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல சுக்லபக்ஷம் மீன்ஸ் அமாவாசையில் இருந்து பௌர்ணமி வர சுக்லபக்ஷம். சுக்லபக்ஷே மம பார்த்த சமஸ்த சுரதச்சேத்வரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்யர்த்தம் சுக்லபக்ஷே குரோதி வருடே, அது மாதம்லாம் சொல்லலாம். அது சுக்லபக்ஷம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை சுக்லபக்ஷம். ஜன்மசா உத்தராயணம், 6 மாதங்களை உடைய உத்தராயணம் புண்ணியகாலே. உத்தராயணத்தில் 6 சூரியன் வலது பக்கத்தில் நகர்வது உத்தராயணம்பாங்க. புண்ணிய காலம் அது உத்தராயணே. நம்ம சங்கல்பத்திலலாம் இதெல்லாம் ஒரு உத்தராயணே, மார்கழி மாசே, தை மாசன்னு வரும். உத்தராயணங்கிறது ஜென்மசன் 6 மாதம். அந்த 6 மாதம் ஜென்மசா 6 மாதங்கிறது என்ன? அதாவது ஜனவரி 14 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரை, ஜூலை வரை எடுத்துக்கலாம். 14 தான் ஆரம்பிக்குது. ஜனவரி 14 ஜூலை 14 வரை உத்தராயணம் சொல்லுவாங்க. இந்த வழியாக எங்கே போகிறாங்க? பிரம்மலோகம் போகிறார்கள். தத்ர பிரயாதா, தத்ரன அங்கு, எங்கு? பிரம்மலோகத்துக்கு. பிரயாதனா ட்ராவல் செய்கிறார்கள், பயணம், கச்சந்தி போகிறார்கள். இந்த இது இருக்கே, பிரம்மஹ பிரம்மவிதக ஜனாக, பிரம்மனை உபாசிப்பவர்கள். எப்படி பிரம்மனைன்னா என்ன? பிரம்மன் இந்த இடத்துல பிரம்மன் மீன் உபாசனை செய்தவர்கள். ஞானம்